விக்கிரவாண்டி மாநாடை விட மதுரை மாநாடு வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்குன்ற மாதிரி பேச்சுகள் இப்போது போயிட்டு இருக்குது. இதை விட பிரம்மாண்டமா அது அமைஞ்சிருமா சார்? இல்லை, பிரம்மாண்டமானா விக்கிரவாண்டி மாநாடுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஓகே, எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற. இப்போ எந்த கட்சியும் கூட்டணி இல்லை, தனிச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய மாநாடு. ஓகே, விக்கிரவாண்டி மாநாடு அளவுக்கு இதுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. சொல்லணும்னா உண்மையாக சொன்னா அதான் இல்லை. ஓகே, ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாடுல முதல் மாநாடு, ஆமா, அதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு அது அவர் விஜய் ரசிகராக இருக்கட்டும், வேற கட்சியை சேர்ந்ததாக இருக்கட்டும், ஒரு அட்டென்ஷன் இருக்கும். ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் யாரு கூட கூட்டணியில தனிச்சு தான் நிற்க போறாரு, தனிச்சு நின்று இவர் எவ்வளவு ஓட்டு வாங்க போறாரு, ஜெயிக்க போறாரா, ஆட்சி அமைக்க போறாரா, எம்எல்ஏ ஆயிடுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் குழப்பங்கள்லாம் இருக்கு. சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து 2-3 பேர் கூட வெளியில வந்து நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்கு இதுக்கு காசு வாங்குறாங்க, போஸ்டிங் காசு வாங்குறாங்க, எம்எல்ஏ சீட்டுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மீறி ஒரு மாநாடு நடக்குது. பொதுவாக மதுரை சவுத் சைடில் நடக்கக்கூடிய மாநாடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பிரமாண்டமான கூட்டம் வரும். பட் என்ன பேச போறாருங்கிறது அவர் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.